மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? விஜயகாந்தோடைய மகன் சண்முக பாண்டியனுடைய படைத்தலைவன் படம் பார்த்துட்டிங்களா? அந்த படத்தை பற்றின உங்களுடைய கருத்து என்னன்னு சென்னையிலேருந்து ராமகிருஷ்ண ராஜா கேட்டிருக்காங்க. சண்முக பாண்டியன் நடித்திருந்த படைத்தலைவன் படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துடைய முதல் பாதி ரொம்ப நன்றாகவே அமைந்திருந்தது. இரண்டாம் பகுதியினுடைய திரைக்கதையில் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தார் என்றால் நிச்சயமாக அந்த படம் இன்னும் பெரிய வெற்றி படமாக அமைந்திருக்கும். சண்முக பாண்டியனை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தில் நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸோடு நடிச்சிருந்தார். சரியான இயக்குநர்கள் மட்டும் அவருக்கு அமைஞ்சால் நிச்சயமாக தமிழ் சினிமாவிலே ஒரு முக்கியமான இடத்தை சண்முக பாண்டியன் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. கேப்டன் விஜயகாந்துக்கு அதிகமாக வசனம் எழுதியது யாருன்னு அன்னமேடிலிருந்து குப்புராஜ் கேட்டிருக்காங்க. கேப்டன் விஜயகாந்துடன் இணைந்து பல படங்களில் பணிபுரியக்கூடிய வாய்ப்பை பெற்ற ஒரு வசனகர்த்தான்னா அது லியாகத் அலிகான் தான். அட்லிக்கும் அனிருத்துக்கும் சண்டை, அதனால தான் அட்லியோட அடுத்த படத்துக்கு மியூசிக் டைரக்டராக சாய் அபயங்கரை சூஸ் பண்ணியிருக்காரான்னு சென்னையிலேருந்து சிவா கேட்டிருக்காங்க. இசையமைப்பாளர் அனிருத் பல இயக்குநர்களோடு இணைந்து பணியாற்றுவதை போலத்தான் இதுவும். அட்லியை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமாக பல இசையமைப்பாளரோடு பணியாற்ற வேண்டும் என்ற ஆசை அவருக்கு இருக்கக்கூடாதா என்ன? நடிகர் மம்முட்டி கடைசியாக நடித்த நேரடி தமிழ் திரைப்படம் எதுன்னு பொள்ளாச்சியிலிருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. மம்முட்டி கடைசியாக நடித்த நேரடி தமிழ் படம்னா அது PL தேனப்பனுடைய தயாரிப்பிலும் ராமனுடைய இயக்கத்திலும் உருவான பேரன்பு திரைப்படம் தான். SPB யேசுதாஸ் இவங்களுக்கு பிறகு இப்போ இருக்கிற பாடகரில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடகர் யாருன்னு சென்னையிலேருந்து ராமகிருஷ்ண ராஜா கேட்டிருக்காங்க. சமீபத்திலே பாடிக்கொண்டிருக்கின்ற பின்னணி குரல் கலைஞர்களில் என்னை மிகவும் கவர்ந்ததுன்னா அது சித் ஸ்ரீராம் தான். அவருடைய குரல் எல்லோரையும் மயக்கக்கூடிய ஒரு காந்த சக்தி கொண்ட குரல். எம்ஜிஆருக்கு குண்டு அடிப்பட்டப்போ அவருக்கு யாராவது பின்னணி குரல் கொடுத்தாங்களான்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆருக்கு குண்டடிப்பட்ட காலத்தில் அவருக்காக யாரும் பின்னணி குரல் கொடுக்கல. அவர் தான் கஷ்டப்பட்டு தன்னுடைய படங்களுக்கெல்லாம் டப்பிங் பேசினார். காமெடி நடிகர் தங்கவேலுடைய ஸ்டைலை தான் நடிகர் விவேக் ஃபாலோ பண்ணாருன்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு சென்னையிலேருந்து புவனேஸ்வரி கேட்டிருக்காங்க. விவேக் ஒரு சில படங்களில் தங்கவேலுவை பின்பற்றிருக்கலாம். ஆனால் பொதுவாக விவேக் பின்பற்றியதுன்னா அது நடிகை MR ராதாவை தான். நடிகர் கார்த்தியுடைய ஹிட் 4 த ஃபோர்த் கேஸ் அப்படின்ற படத்தோட ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கா. படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு பொள்ளாச்சியிலிருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. கார்த்தியின் ஹிட் த ஃபோர்த் கேஸ் படத்துடைய படப்பிடிப்பு இன்னும் தொடங்கப்படலை. சுகர் பேபி பாட்டில் திரிஷாவோட லிப் மூமெண்ட் பார்க்க சுகர் டேடின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. சுகர் டேடின்றதை எதுக்காக சுகர் பேபின்னு மாற்றினாங்கன்னு பாண்டிச்சேரியிலிருந்து பிறந்தமிழன் கேட்டிருக்காங்க. சுகர் பேபி பாடலில் அந்த பாடல் வரிகளை மாற்றாமல் சுகர் டாடின்னே பாடியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன மாற்றம் அந்த படத்தை பொறுத்தவரையிலோ அல்லது அந்த பாடலை பொறுத்தவரையிலோ நிகழ்ந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கேங்ஸ்டர் படம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வருது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருந்த பில்லா படம் தான். பில்லா படம் உருவான விதம் மற்றும் பில்லா படத்தை பற்றின தெரியாத தகவல்கள் இருந்தால் கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு திருநெல்வேலியிலிருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. பில்லா படத்துக்கு முன்னாலேயே தமிழ் சினிமாவிலேயே முக்கியமான ஒரு இடத்துல தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருந்தார் என்றாலும் அவர் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்ற படமாக அமைந்த படம் தான் பில்லா. பில்லா திரைப்படம் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முதலாக இரட்டை வேடங்களிலே நடித்த படம். அந்த படத்தினுடைய இயக்குனரான கிருஷ்ணமூர்த்தியுடைய பெயரோடு பில்லா என்ற பெயர் சேர்ந்து உள்ள காரணமாக அமைந்தது அந்த படத்தினுடைய வெற்றி தான். 25 வாரங்களை கடந்து ஓடி வசூலிலே மிகப்பெரிய சாதனையை செய்தது பில்லா. நடிகை ஷோபா இது வரைக்கும் எத்தனை படங்கள் நடிச்சிருக்காங்க? ஷோபா இறந்து இத்தனை வருஷத்துக்கு பிறகும் அவங்க நடித்த கேரக்டர் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அவங்க நடித்த கேரக்டரில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் எதுன்னு திருப்பூர்லேருந்து வடிவேல் கேட்டிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 4 மொழிகளில் 72 திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் ஷோபா. அவர் நடித்த படங்களிலே பல படங்கள் எனக்கு பிடிக்கும் என்றாலும் என் மனதை விட்டு இன்று வரையிலே நீங்காத ஒரு படம்னா அது துரையினுடைய இயக்கத்திலே ஷோபா நடித்திருந்த பசி என்ற திரைப்படம். விஷாலுடைய கத்தி சண்டை படத்தில் வடிவேலு, சூரி 2 பேருமே நடிச்சிருப்பாங்க. ஆனால் 2 பேருமே சேர்ந்து ஒரு காட்சியில் கூட நடிச்சிருக்க மாட்டாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் மரியாதை நிமித்தமாக 2 பேரும் பேசிப்பாங்களான்னு கள்ளக்குறிச்சியிலிருந்து தவமணி கேட்டிருக்காங்க. கத்திச்சண்டை படத்துடைய படப்பிடிப்பின் போது வடிவேலு, சூர்யா ஆகிய 2 பேரும் சந்தித்து கொள்ளவே வாய்ப்பு இல்லாமல் தான் அந்த படப்பிடிப்பு நடந்தது. ஏன்னா அந்த படத்துடைய திரைக்கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு பகுதியிலே சூரிய வருவார், இன்னொரு பகுதியிலே வடிவேலு வருவார். அப்படித்தான் அந்த படத்துடைய கதை அமைக்கப்பட்டிருந்தது. ஒரு படம் நல்லா இருந்தாலும் அரசியல் சக்தியால் நெகட்டிவான விமர்சனத்தை உருவாக்கி அந்த படத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ண முடியுமான்னு பாண்டிச்சேரியிலிருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. ஒரு படத்துக்கு எதிர்மறையான விமர்சனத்தை உருவாக்குவதன் மூலம் அந்த படத்துடைய வசூலிலே ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பாதிப்பை ஏற்படுத்தலாமே தவிர அந்த படத்தை தோல்வியடைய செய்ய முடியாது.
நடிகரும் தயாரிப்பாளருமான கே பாலாஜி பற்றி சொல்லுங்கள். சிவாஜிக்கு பிறகு ரஜினிகாந்தை வச்சு தான் அதிகமான படங்களை அவர் தயாரிச்சிருக்காரு. நடிகராக இருந்து எப்படி தயாரிப்பாளராக மாறினாருன்னு திருநெல்வேலியிலிருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. 1956ஆம் ஆண்டிலே மாதர்குல மாணிக்கம் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிலேயே ஒரு நடிகராக கால் பதித்தவர் தான் பாலாஜி. ஆரம்ப காலத்தில் அவர் நடிகராக பல திரைப்பட நடிப்பதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்ததுன்னா அது நடிகர் ஜெமினேசன் தான். ஜெமினேசனும் சாவித்திரியும் பாலாஜியுடைய வளர்ச்சியிலே அந்த அளவு முக்கியமான பங்காற்றினார்கள். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்திலே பாலாஜி தயாரிப்பாளர் ஆனார் என்றால் அதுக்கும் உதவி செய்தது ஜெமினேசன் தான். அவருடைய முதல் படத்தில் அவர் தான் கதாநாயகனாக நடித்தார். அதற்கு பின்னாலே தொடர்ந்து பாலாஜி தயாரிப்பாளராக நிலை பெறுவதற்கு உதவியவர் நடிகர் திலகம் சிவாஜி. பிரபு சோலோவா நடித்த முதல் வெற்றி படம் எதுன்னு சென்னையிலிருந்து சந்திரகுமார் கேட்டிருக்காங்க. பிரபு தனி கதாநாயகன் நடித்த திரைப்படங்களே மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம்னா அது கோழி கூவுது திரைப்படம் தான். உங்களுடைய மண் வாசனை படத்துக்கு அருமையான பாடல்களை கொடுத்த கவிப்பேரரசு வைரமுத்துவை நீங்கள் ஏன் இன்னும் சாய் விசித்திரா நிகழ்ச்சிக்கு அழைக்காமல் இருக்கீங்கன்னு சிவா கன்னடாலேருந்து கேட்டிருக்காங்க. என்னுடைய தயாரிப்பில் உருவான மண்வாசனை படத்துக்கு மட்டும் இல்லை, பல படங்களுக்கு பாடல்களை எழுதியிருக்கிறார் வைரமுத்து. அவரை சாய் விசித்திரா நேர்காணல் நிகழ்ச்சிக்கு நான் அழைக்கலை அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னது? அழைத்திருக்கிறேன், வருவதாக அவரும் சொல்லியிருக்கிறார். தமிழ் சினிமாவில் ஆட்சி மனோரமா தான் சிறந்த நடிகை. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு பெங்களூர்லேருந்து கார்த்திக் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவிலே ஆட்சி மனோரமா தான் சிறந்த நடிகை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். தமிழ் சினிமாவுடைய சிறந்த நடிகைகளில் மனோரமாவும் ஒருவர். கலைஞர் தோல்வியை அடையாம தொடர்ந்து எம்எல்ஏவை ஜெயிச்சாரு. இது கின்னஸில் பதிவிடப்பட்டதான்னு சென்னையிலிருந்து வேல் கேட்டிருக்காங்க. தோல்வியை அடையாமல் தொடர்ந்து சட்டசபை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டது மட்டும்தானா கலைஞருடைய சாதனை? அது மாதிரி பல சாதனைகளை அவர் செய்திருக்கிறார். ஆனால் அவருடைய எந்த சாதனையும் கின்னஸிலே பதிவிடப்படவில்லை அப்படின்றது தான் மிகப்பெரிய சோகம். சிவாஜி, எம்.ஆர். ராதாவுடைய நடிப்பு, கண்ணதாசனுடைய பாடல் எழுதும் திறமை, இதெல்லாம் தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டும் பரிசும் கிடைக்கலன்னு சொன்னால் உங்களால் மறுக்க முடியுமான்னு திருச்சியிலிருந்து பாலு கேட்டிருக்காங்க. திருச்சி பாலு ஒரு கருத்தை சொல்லி அதை நான் எதிர்க்க முடியுமா? உங்களுடைய கருத்தை முழுமையாக நான் ஆதரிக்கிறேன். அடுத்து இன்று ஒரு தகவல். இயக்குனர் பா நிரங்கனும் பி.ஆர். பந்துலும் மிகச்சிறந்த நண்பர்கள். பி.ஆர். பந்துலு முதலிலே ஒரு திரைப்பட நிறுவனத்தை தொடங்கிய போது பா நிரங்கனும் அதிலே பங்குதாரராக இருந்தார். பா நீலகண்டனிடம் உதவி இயக்குநர்களாக இருந்தவர்களில் மாலட்சுமணன், சிங்கமுத்து ஆகிய இருவரும் முக்கியமானவர்கள். இனி தனித்தனியாக பணியாற்றலாம் என்று பி.ஆர். பந்துலும் பா நீலகண்டனும் முடிவெடுத்த போது பா நீலகண்டன்கிட்ட மாலட்சுமணன் இருந்தார். அதே மாதிரி சிங்கமுத்து பி.ஆர். பந்துலுடன் இணைந்தார். பி.ஆர். பந்துலோடு பணியாற்றவில்லை என்றாலும் அவரோடு மாலட்சுமணனுக்கு நல்ல நட்பு இருந்தது. அந்த நல்ல நட்பினுடைய அடிப்படையில் என்னுடைய அடுத்த படத்துக்காக ஒரு கதை எழுதித்தா என்று மாலட்சுமணனிடம் கேட்டார் பி.ஆர். பந்துலு. அவர் கேட்ட அந்த சந்தர்ப்பத்தில் மாலட்சுமன்கிட்ட கதை எதுவும் தயாராக இல்லை. ஆனாலும் எப்படியாவது பி.ஆர். பந்துலுக்கு ஒரு கதை எழுதி தர வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் அவருக்குள்ளே இருந்தது. அவர் அப்படி கதை கேட்ட சமயத்தில் தன் எதிரே இருந்த ஒரு ஆங்கில வாரப்பத்திரிகையை புரட்டி பார்த்தார் மாலட்சுமணன். அதில் ஒரு புகைப்படம் அவரை மிகவும் கவர்ந்தது. ஒரு யானை காலை தூக்கி கொண்டு நிற்க, அந்த யானைக்கு முன்னால் 2 வயது குழந்தை கையை தூக்கி கொண்டு நிற்கின்ற புகைப்படம் தான் அது. அந்த புகைப்படத்தை பார்த்த உடனே மாலட்சுமனுடைய மனதிலே ஒரு கதை உருவாக தொடங்கியது. காட்டில் ஒரு யானை கூட்டம், அங்கே யாரோ ஒரு குழந்தையை கொண்டு வந்து போடுகிறார். முன் விரோதம் காரணமாக கூட அந்த குழந்தைய அந்த காட்டில் அவங்க கொண்டு வந்து விட்டுருக்கலாம். அந்த குழந்தை ராஜ குடும்பத்தை சேர்ந்த குழந்தையாக இருந்தால் எப்படி இருக்கும் என்று யோசித்தார் மாலட்சுமணன். மலமளமளவென்று கதை பிறக்க தொடங்கிவிட்டது. தன் மனதிலே தோன்றிய அந்த கதையை பி.ஆர். பந்துலுக்கு ஒரு குறிப்பாக எழுதி அனுப்பி வைத்தார் மாலட்சுமணன். அந்த கதையை படித்து பார்த்த உடனே பி.ஆர். பந்துலுக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது. இந்த கதை ரொம்ப நல்லா இருக்குது, நீ மட்டும் கதையை கோர்வையை எழுதி கொடுத்தினா இந்த கதையை நானே இயக்கலாம் என்று இருக்கிறேன் என்ற பந்துலு சொன்னபடி அந்த படத்தை இயக்கினார். அந்த படமும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அந்த படம் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் ஜமுனாவும் நடித்த தங்கமலை ரகசியம் என்ற திரைப்படம். கற்பனை வளம் மட்டும் இருந்தால் ஒரு புகைப்படத்திலிருந்து கூட ஒரு கதையை உருவாக்கலாம் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு சாட்சி. நீங்கள் நாடகத்தில் நடிச்சிருக்கீங்க, சினிமாவில் நடிச்சிருக்கீங்க, சீரியல் நடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு எது ரொம்ப மன நிறைவை தருது? நாடகம். ஏன்னா நாடகத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரத்தக்கண்ணீர் நாடகம் உங்களுடைய குடும்ப சொத்து. தாத்தா எந்த வருஷம் ஆரம்பித்தார்னா சுதந்திரம் 47 வாங்கி 48 ரத்தக்கண்ணீர் ஆரம்பிச்சார். ஆமாம். உங்கள் தாத்தா கிட்டேருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் தொழில் பக்தி. தாத்தா சொல்லுவாராம், ஐயோ கஜபதி
உங்களுடைய சித்தப்பாவான ராதா ரவி நடித்த நடிப்பில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? இந்திரான்னு ஒரு படம், நாசரனும் இவர் நடிச்சிருப்பாங்க. நாசரன் நல்ல நடிகன்னு தெரியும். இப்போ சித்தப்பா ராதா ரவி சித்தப்பா நாசரன் நான் போட்டி மாதிரி வந்துருச்சு. மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.